ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்துசமையல். இப்போ கொஞ்சம் உதிரியாக புளி பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தாளிக்கு தேவையான பொருட்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் முதல்ல நீங்கள் ஒரு கப் பச்சை அரிசியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி நொய் பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. தண்ணி அளவு பார்த்துட்டேன்னா நீங்கள் 1 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இது ரொம்ப குழைவாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கப் விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த தடவை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுக்கலாம். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன் அப்படின்றத நம்ம இதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் புளி சாதம் கலரும்போது எப்படி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் புளி சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவு தான் இதுக்கும் நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போது தேவையான அளவு அது 3 டேபிள் ஸ்பூன் நான் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடுகு பொரிஞ்சிருத்து, உளுந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். எனக்கு உரித்த வேர்க்கடலையே, வறுத்த வேர்க்கடலை கிடச்சிது. உங்களுக்கு தோலோடு இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்க்கலாம். பச்சை வேர்க்கடலையாக இருந்ததுன்னா முதல்லே போட்டு நீங்கள் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடுகு மற்ற ஐட்டம்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் இப்போது தேவையான அளவுக்கு நான் காஞ்ச மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அவங்கவுங்க குவான்டிட்டிக்கு பொறுத்து இந்த காரம், உப்பு, புளி, மிளகாய் எல்லாமே நீங்கள் சேர்த்துட்டுலாம். நான் இப்போ 3 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ நான் செய்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பாக்ஸ்லேயும் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இதுலேயும் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதை என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றத அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இது வறுத்தாயிடுத்து. இப்போ கண்டிப்பாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் இந்த தாளிப்புலேயே நீங்கள் போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். இப்போ நான் தண்ணி அளவு சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கரைசலும் தண்ணியும் நீங்கள் சேர்த்தே நீங்கள் விட்டுடலாம். 1 கப் அரிசிக்கு நான் 3 கப் நான் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா உதிரியாக உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அப்படின்னா குக்கரில் நீங்கள் 2.5 கப் நீங்கள் விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் குழைவாக வேணும்னா 3 கப் விட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதை 1 கப் ரைஸ்க்கு எப்படியும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைப்படும். இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த நொய் பதமான அரிசியை நல்லா அதில் விட்டு நல்லா கலரிட்டு நான் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுருவேன். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் பாருங்கள். அதுக்கப்புறம் விசில் வந்தாலும் வரலனாலும் ஆஃப் பண்ணிடலாம், வெந்துடும் அது. சில்வர் குக்கர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அடி பிடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நான்ஸ்டிக் பேஸ்டு அப்படி இல்லைனா இண்டோலியம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போது இது சிம்மில் நான் 10 மினிட்ஸ் நான் வச்சுட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த புளி பொங்கலுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு டாங்கர் பச்சடி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது டாங்கர் பச்சடி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா தயிர் தொட்டுண்டு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது அப்படியே கூட சாப்பிடலாம். நீங்கள் குழைவாக பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலுக்கு நல்லெண்ணெய், ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லெண்ணெய் விட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. இது டாங்கர் பச்சடியோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி கொஞ்சம் உதிரியாக பண்ணியிருக்கேன்.
நல்லா உதிரியாக இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து குழைவாக வேணும்னாலும் வெண்கல பானை இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.